இன்ஃபார்மல் எதை பற்றி நாங்கள் பேசப் போகிறோம் என்றால் மக்களுடைய பேசப்படாத பக்கங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசப் போகிறோம். மக்கள் நிகழ்காலத்திலே யதார்த்தமாக எதிர்நோக்குகின்ற சவால்கள் சம்பந்தமாகவும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப் போகிறோம். மக்களுக்கு எந்தெந்த விடயங்களிலே ஒரு தெளிவு ஊட்டப்பட வேண்டும், ஒரு அறிவு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அறிவு வழங்கக்கூடிய வகையிலும் தெளிவு ஊட்டப்படக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் படைக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அந்தந்த துறை சார்ந்த ரீதியாக அந்தந்த விடயதானங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க அதிதிகளை அழைத்து வந்து நாங்கள் பேசப் போகிறோம். இப்படித்தான் இந்த நிகழ்ச்சி இனிவரும் காலங்களிலே பயணிக்கப் போகிறது. காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. ஆகவே சமகால நிகழ்கால மக்களுக்கு தெரிய வேண்டிய விடயதானங்கள் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அங்குரார்ப்பணம் செய்யக்கூடிய வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு அதிதி, அதுவும் இலங்கையிலேயே இருக்கக்கூடிய சிரேஷ்ட வரி ஆலோசகரை அழைத்து வந்திருக்கிறோம். ஏன் வரி சம்பந்தமாக நாங்கள் பேசப் போகிறோம் என்று கேட்டால், எங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனை வருமானம் குறைவு. குறைந்த வருமானத்துக்கு அதிக அளவிலான வரி செலுத்த வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். செலவோ குறைந்த வண்ணம் இல்லை, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக செலவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே கடந்த மாதங்களில் புதியதான வரிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எவ்வளவுதான் நீங்கள் எங்களுக்கு வரிச்சுமைகளை கொடுப்பீர்கள் என்ற ஒரு கவலை இயக்கம் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே வரி சம்பந்தமாக அதை எவ்வாறு நாங்கள் செலுத்த வேண்டும், அதனுடைய பின்விளைவுகள், அது எவ்வளவு ஆரோக்கியமான வரியாக இருக்கிறதா என்பது சம்பந்தமாக பேசுவதற்காக இலங்கையிலே புகழ்பூத்த வரி ஆலோசகரும் அதே நேரத்திலே கஜ்மா நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட பங்காளரும் ஸ்தாபகருமாகிய திரு கஜேந்திரன் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கஜேந்திரன். வணக்கம் ராகேஷ். கஜேந்திரன் அவர்களே, முதலாவது நிகழ்ச்சியிலே உங்களை அழைத்ததிலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரிந்திருக்கு, முதலாவதாக வரி சம்பந்தமாக கேள்விகளுக்குள் நான் செல்வதற்கு முதல் ஒரே ஒரு கேள்வி. சர்வதேச நாணய நிதியம், இதுதான் எங்கள் நாட்டிலே இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. ஐஎம்எஃப் எங்களுக்கு வரமா சாபமா? ராகேஷ், நீங்கள் நாட்டை எடுக்காமல் உங்களோட வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் நீங்கள் சரியாக நடக்காமல் கடன் எல்லாம் எடுத்து தலைக்கு மேலே போனால் பிறகு என்ன நடக்கும்? நீங்கள் வேறு யார்கிட்டையும் போவீங்க, இல்லாட்டி சிவிக்கேலா. அப்படி போயக்க என்ன நடக்கும்? அவங்க சொல்கிறத நீங்கள் செய்ய வேணும். உங்களுக்கு இருக்க சுதந்திரம் போடும். சரியோ? மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸ் ஐஎம்எஃப் அது உண்டு. மல்டிலேட்ரல் ஏஜென்சி சொல்லிக்க ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், ஏடிபி, அதுகள் மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸ். ஐஎம்எஃப் எல்லா கண்ட்ரீஸும் அதில் ஓனர்ஷிப் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்குது. ஸ்ரீலங்கா ஸ்மால் பர்சன்டேஜ், 0.13% anything. அவங்களுக்கு உரிமை இருக்குது அங்கே போகிறதுக்கு. அதே மாதிரி பெரிய கண்ட்ரீஸ் அமெரிக்காவில் 50% இருக்குது, யூரோப் 10% இருக்குது. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போனால் நாங்கள் வடிவங்களோட விலேஷன் நடத்த அப்படி தான் வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்றா, சின்ன போனால் உங்களோட ஆதாயம், உங்களோட வார இன்கம் எக்ஸ்பென்சஸ் அதை விட கூடினால் அது நெடுவலும் போகலாமா? அப்படியே ஏலா. இந்த கண்ட்ரியின் பட்ஜெட் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நெகட்டிவில் தான் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்க்ரீஸிங். அப்படி போனால் ஒரு நாளைக்கு விழத்தானே வேணும். அதுதான் நடந்திருக்கு. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போனால் அவங்க வேர்ல்டில் இருந்து ஆக்கள்கிட்ட இருந்தால் காசு எடுக்கிறாங்க. அவன் அச்சடித்து தார இல்லை. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அது வேறு ஒரு கரன்சி மாதிரி. அதை எங்களுக்கு தந்தால் எங்களுக்கு க்ரெடிபிலிட்டி கூடும், மற்றவங்களும் கடன் தருவாங்க. இப்போ எங்களுக்கு கடன் கட்டுறே இல்லை, நிப்பாட்டியாச்சு. ஆக மல்டிலேட்டர்ஸை விட கட்டுறே இல்லை, கட்டுறதுக்கு காசு இருக்கே இல்லை. அதான் நடந்தது. அப்படி வேண கேட்க பெட்ரோல் இருக்கே இல்லை, பவர் இருக்கே இல்லை, வேறு மருந்துகள் இல்லை. ஆனபடியால் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனபடியால் நீங்கள் கடைசியாக கடன் எடுத்தீங்களா, நீங்கள் தான் கடன் கொடுக்க வேணும், வேறு ஒரு வந்து கொடுக்க போகிறதில்ல. உங்களோட அம்மா அப்பா வந்து தரலாம் ஒரு கரண்ட். எங்களுக்கு அம்மா அப்பா இல்லையே, கண்ட்ரிக்கு யார் கொண்டு வந்து தருவாங்க? கண்ட்ரிக்கு அம்மா அப்பா இல்லை, நாங்கள் தான் பிள்ளையர். சரியா? நீங்கள் தான் நம்ம அம்மா அப்பா, நீங்கள் தான் கொடுக்க வேணும். சரியோ? கொடுக்குறண்ட கடன் உங்களுக்கு தலைக்கு மேலே போனால் ஏன் போகணுன்னு கேட்டுக்கொள்ளுங்க. நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? என்டைட்டில்மெண்ட் கல்ச்சர், பாப்புலிஸ்ட் கல்ச்சரால் தான் எல்லாம் நடந்தது.
ஆனபடியால் அவங்க வந்து சொல்லுவாங்க நீ இப்படி செய்யலாது சொல்ல வேணும் தானே சொல்ல வேணும். ஆனால் இப்போ கஜேந்திரன் அவர்களே, நான் வரமா சவமானு கேட்டது இப்பொழுது அந்த IMF-னுடைய பொறிமுறைகளை விதப்புரைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த கஷ்டமாக தானே இருக்கு, கஷ்டமாக தானே இருக்கு. ஏனெண்டா ஆஸ்டெரிட்டி அவன் சொல்லுவான் இப்போ காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் ப்ரைஸஸ் முந்தி எங்களுக்கு பெட்ரோல் இதெல்லாம் குறைஞ்சதுக்கு கிடைச்சது, இப்போ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அதோட எங்களிடம் ஒரு பெரிய கஷ்டங்களுக்கு என்னென்னா கரப்ஷன், ஊழல். அது மிகப்பெரிய ஒரு அதுதான் நீங்கள் தான் ஆக்களை எலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரியோ, அவையல் போய் உங்களோட இது இருந்து அவையல் ஊழல் செய்தால் அது நீங்கள் தானே கொடுக்கணும். உங்களோட வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, 5 பேர் இருக்கீங்க, அல்லாட்டி ஒரு 5 குடும்பம் இருக்குது, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, எல்லாரும் நல்லா செய்தான். ஒருவன் அதில் களவெடுத்து செய்ய போனால் நீங்கள் எல்லாரும் விழ வேணும் தான். அப்போ அவன் போயக்க நீ இப்போ இது செய்யலை அவனுக்கு, நீங்கள் சொல்லாட்டி ஒருவனும் சொல்ல மாட்டீங்க. சரியா, நீங்கள் கஷ்டப்படுறேன்டா நீங்கள் தான் இது காரணம், நீங்களே இருக்காது. விளங்குது தானே. நீங்கள் மட்டாக்களுக்கு போய் சொல்லல. இப்போ வர எலெக்ஷன் வரும் தானே, வருவாங்க, கேளுங்க என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் சும்மா தர வேண்டாம், சும்மா தந்து உங்களோட ஓட்டை கொடுக்காங்க. சரியா, கேளுங்கோ சொல்கிறது செய்வியா, செய்யாட்டி என்ன நடக்க போகுது. சரியா, களவெடுக்கிற ஆக்களுக்கு உங்களுக்கு யார் கள்ளன்னு உங்களுக்கு தெரியும். சரியோ, உங்களுக்கு தெரியும், அவனை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. சரியோ, நீங்கள் போய் அவையிலே போட்டு திருப்பி ஓட்டை போட்டால் அவன் சொல்லுவான் மக்களாக்கள் தானே வாரன். பேருந்து என்ன கதை, என்ன வேறு அடுத்த இது இப்போ போகுது. நடுவலமங்கட எக்ஸ்பென்சஸ் இன்கம்மோட போனால் திருப்பியும் விழுவாம். 2019 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 650 பில்லியன் ரூபாய் பெறுமதியான அளவு வரிச்சலுகைகளை கொடுத்தார். ஆனால் அதை தன்னுடைய ப்ரொபகண்டாவிலே சொல்லுகின்ற பொழுது மக்கள் அதை மிகப்பெரிய அளவில் வியந்து பார்த்தார்களே. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற கூற்று சரி, மக்கள் அதை ஆதரித்ததனால்தான் அந்த விதப்புரைகளை நடைமுறைப்படுத்தினார். அது இன்றைய தினம் நாங்கள் விடுவதற்கு அடிப்படையாக மாறியது. உங்களை இந்த பொலிட்டீஷியன்ஸ் தமிழ் என்ன சொல்லுது, அரசியல்வாதி பே காட்ட விடக்கூடாது. நீங்கள் இப்போ எல்லாம் படித்த ஆக்கள், உங்களுக்கு முந்தி எங்களை மாதிரி நாங்கள் படிக்கிறேன்டா புத்தகம் தேடி தெரிய வேணும், வேண்டுறதுக்கு காசு வேணும். இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாலேஜ் உங்களோட டேப் பண்ண வருது, டேட்டா தான் வேணும், படிக்கலாம், இன்ஃபர்மேஷன் இருக்குது, நடக்கிறதில் பார்க்கலாம். சரியோ, 600 பில்லியன் 650 பில்லியன் லூஸ் பண்ணினால் ஆறது தரப்போகுது. ஒருவரும் கேட்க இல்லையே அந்த நேரத்தில் உப்புடி எங்களுக்கு வரிய குறையுண்டு. பேந்தென் நடக்கும்ண்டா வரி குறையாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டிலேண்டா கடன் வேண்டவனும் உழைக்க வேணும், அல்லாட்டி யார்கிட்டையும் போய் பிச்சு எடுக்க வேணும், அல்லாட்டி களவெடுக்க வேணும். கண்ட்ரிக்கு இன்னொரு பெரிய ஒரு பவர்ஃபுல் திங் இருக்குது, காசு இருக்குத்தானே, அதுதானே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதை பிரிண்ட் பண்ணலாம், அச்சடிக்கலாம். அடித்து தான் எங்களோட பெறுமதி குறைஞ்சது. இப்போ IMF வந்து சொல்லியிருக்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் இண்டிபெண்டாக இருக்கும், நீங்கள் சும்மா அச்சடிக்க இயலாது. சரியா, மற்றவன் வந்து சொல்லியா நாங்கள் செய்ய வேணும். அந்த நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு வரமாக எடுத்தாலும் வரம் சாபமாக எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் கேட்டு வேண்டினது. இப்பொழுது இந்த இடத்திலே திரு கஜேந்திரன் அவர்களே, நேற்று முன்தினம் சர்வதேச கடன் கொடுனர்கள், அதாவது ISB சாவரின் பாண்ட் ஹோல்டர்ஸ், ISB ஹோல்டர்ஸினூடாக $12.5 பில்லியன் பெறுமதியான கடன் மறுசீரமைப்பு இடம்பெற்றுவிட்டு, அதோடு நான் நினைக்கிறேன் மொத்த கடன் கிட்டத்தட்ட இலங்கையுடைய மொத்த கடன் $47.5 பில்லியன், அது மொத்த கடனும் மறுசீரமைப்புக்கு உள்ளாகிவிட்டது. இனி எவ்வாறு இது நடத்தி கொண்டு போக போகிறோம் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த பின்னணியிலே புதியதான வரிமுறைகளை அண்மை காலங்களிலே நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே சொல்லனா துயரம். அந்த அடிப்படையிலே இந்த சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு புதிய வரி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இம்ப்யூட்டட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், கணக்கிடப்பட்ட சொத்து வரி. இது ஒரு இலகு தமிழிலே விளங்கப்படுத்த இம்ப்யூட்டட் ரெண்டல் இன்கம், அது ஒரு விளங்கப்படுத்துங்க. இம்ப்யூட்டட் ரெண்டல் இன்கம்ண்டா உங்கள்கிட்ட ஒரு வீடு இருந்தால் அந்த வீடில்
இன்கம் வந்தால் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணும். இன்கம் டேக்ஸ் வரி கட்டுறதுக்கு உங்களோட கையில் காசு வரணும். ஆல்ரெடி வரி கட்டலாம், சாப்பிடக்கு கட்டலாம், கன்சம்ஷன் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுண்டா இன்கம் வர வேணும், கைக்கு வரைக்க தான் கட்டணும். இது வீடு நீங்கள் வீட்டில் இருந்தீங்களோ ஆல்ரெடி வீடு ரெண்ட் பண்ணாமல் இருந்தீங்களோ அதுக்கு ஒரு டேக்ஸு ஒரு நோஷனல் அமௌண்ட் போடினேன், கற்பனை இன்கம் ஆக்கினேன். கற்பனையில் நடக்க போகுது. இப்படி நடக்கிறது குறைவு கண்ட்ரிஸும் இல்லை, வெறி 1-2 கண்ட்ரிஸ் இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் விட்டு போட்டுதல். ஏன்னா ஆக்கள்கிட்ட காசு இருக்கும். உங்களுக்கு ஒரு 150,000 உங்களோட சம்பளம் உண்டார், மாதம் உங்களுக்கு 3,000 போகும், 36,000 ஃபார் அன் இயர். இதேயோட இன்னும் ஒரு 150,000 இது கற்பனையாக போட்டால் இன்கம் உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி 50,000க்கு போகும். சரியோ, கூடி கொண்டு போகுது மாதத்துக்கு. காசு இல்லை, அதுவும் கட்ட வேண்டி வரப்போகுது. அதுதான் இப்போ ஆக்களுக்கு பிரச்சனையாக இட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இப்போ பார்லிமெண்ட்லேயும் சொல்லிச்சுன்னா பெரியவர் வந்து சொன்னார் 90% ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வராது. அந்த ஐஎம்எஃப் டாக்குமெண்ட்டில் அப்படி இல்லை சரியோ. அது என்னென்று வரப்போகுது. சரி 90% வராதுண்டா தள்ளுப்பட போதா 90%, அல்லாட்டி ஒரு த்ரெஷோல்டை வைக்க போயினியா பார்க்க வேணும். சரியோ, 90 இந்த கண்ட்ரியில் எத்தனை வீடுகள் இருக்கிற 5 மில்லியன் வீடுகள் இருக்குது. 90% போனால் 4.5 மில்லியன் போடும். மற்ற 500 மில்லியனில் தான் ஒரு இந்த அடுத்த வருஷம் 25ல் ஒரு 40-50 பில்லியன் ஏர்ன் பண்ணவன். 100 பில்லியன் அவர்கள் எதிர்பார்க்குற வருமானம் இந்த அடுத்த வருஷம் 0.15%. அது கிட்டத்தட்ட 29 ட்ரில்லியன் இல்லை, about 40%. அடுத்த வருஷம் 150 பில்லியன். சரியா, அது 0.4%. எங்கே காசு எடுக்கலாம்? சரி, அந்த காசு வேணுமெண்டா எல்லார்கிட்டையும் தானே போகணும். 1-2 பேர் அங்கே எத்தனை வீடுகள் இருக்குது. இப்போ உங்களோட ஒரு வீடு இருந்து அதை டேக்ஸ் பண்ணாட்டி நல்ல அப்படி தான் இருக்க வேணும். இல்லாட்டி எத்தனை ஆக்கள்கிட்ட வீடு இருக்குது வாடகை கொடுக்காமையும் சும்மா இருக்கிற வீடு. கொழும்புல இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், சும்மா இருக்குது. வெளிநாட்டவர்கள் வேண்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலேருந்து எவ்வளோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் 150,000 200,000 250,000 இருக்கலாம். எத்தனை இருக்குது அப்படி? அதிலேருந்து இது ரெண்ட் எடுக்கலாமா, இந்த வரி எடுக்கலாமா முழுதும் எடுக்காட்டி எனக்கு கீழே போகணும். கதை அதிலே பொய்க்கப்படுகிறது. அதில் தெரியலை எப்படி 90% அது வரட்டும். நம்ம இதெல்லாம் ப்ரொபோசல்ஸாக வர இல்லையே, இப்போ எல்லாம் கதை தான். திரு கஜேந்திரன் அவர்களே, நீங்கள் இந்த வரி சார்ந்த விடயதானத்திலே நீண்ட காலமாக பயணித்து கொண்டு வருகின்ற ஒரு மூத்த வரி ஆலோசகர். ஒரே ஒரு கேள்விதான், அன்அஃபோர்டபுள் டேக்ஸ் அண்ட் அன்ஃபேர் டேக்ஸ், தர்மமே இல்லாத நீதியே இல்லாத செலுத்தும் எளிமையாட்ட டேக்ஸ் சிஸ்டம் தான் எங்கள் நாட்டிலே இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன் நடந்திருக்கோ நடக்குது. இப்போ ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்னா ஆக்கள்கிட்ட டேக்ஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, டேக்ஸை கட்டினா சீவியத்துக்கு காசு இல்லை. டேக்ஸை காட்டினா உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது தானே. சின்ன நீங்கள் வீட்டுக்கு ஒரு லோன் எடுத்திருப்பீங்க, காருக்கு ஒரு லோன் எடுத்திருப்பீங்க, அந்த லோன் கட்டி எல்லாமே இருக்குது. சின்ன ஆக்கள் இல்லை, பெரிய இடத்திருக்கிற ஆக்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது தானே. நீங்கள் ஒரு உழைச்சா செலவழிக்க வேணும், சேவ் பண்ண வேணும், மற்றது இன்வெஸ்ட் பண்ண வேணும். 3 தானே செய்யலாம் உழைக்கிறதுக்கு. எந்த தாப்பனார் என்னன்னா, நீங்கள் முதல் உழைச்சால் இன்வெஸ்ட் பண்ண வேணும். இன்வெஸ்ட் எடியூகேஷன், அதுக்கு பிறகு மிச்சம் பிடிக்க வேணும், அதுக்கு பிறகு தான் மிச்சம் இருந்தால் செலவழிக்க வேணும். எங்களுக்கு அப்படி வரைக்கலாது வந்தது எங்களை சீவியத்துக்கே போகும். அந்த சீவியத்துக்கு நீங்கள் சரியான சாக்ரிஃபைஸும் காம்ப்ரமைஸும் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஹெட்லைன்ஸில் இருந்த இங்கிலீஷ் பேப்பரில் அந்த பிரிண்டிங் இந்த எலெக்ஷன் வருது தானே, அந்த பிரிண்டிங் ஹெட் சொல்லிடுறேன் எங்களோட காஸ்ட் 4 தரம் கூட்டிட்டு தான். முந்தி 10 இப்போ 40, 100 400 அந்த முந்துக்கும் இப்போ சொல்ல. ஏன்டாலாம் இந்த ரா மெட்டீரியல்ஸ் கூட்டிட்டுது, லேபர் கூட்டிட்டு உங்களோட செலவும் அப்படி தான், வீட்டு செலவும் அப்படி தான். என்னண்டு இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. சில பேர் 3 மீல் சாப்பிடாமல் 2 மீல் சாப்பிடுங்க.
தியாகம் பண்ணுறீங்க உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி, அல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. தேவையான சாப்பாடு சத்து சாப்பிட இல்லாமல் வயிற்ற நிரப்பத்துக்கு சாப்பிட்றீங்க குறைஞ்ச கணக்கில். சரியா, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரியா, இதெல்லாம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் இது உங்களுக்கு வேணுமா? எனக்கு தெரிந்த ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் 4 குழந்தைகள் பிரசவிப்பதற்கான கருவுற்றிருந்திருக்கார். அப்பொழுது கருவுற்றிருக்கின்ற பொழுது 4 குழந்தைகள் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக பிறக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்ல அந்த பெற்றோர்கள் உடனடியாக தயவு செஞ்சு வேண்டாம், 4 குழந்தைகள் வேண்டாம், 2 குழந்தைகளை நீங்கள் கருவிலேயே இல்லாமாக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தீங்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே 4 பிள்ளைன்னா வரப்பிரசாதம், எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். 10 பிள்ளை 8 பிள்ளை 6 பிள்ளை 4 பிள்ளைலாம் பெற்றுக்கொள்வது வரம். ஆனால் 4 பிள்ளைகள் வேண்டாம், 2 பிள்ளைகள் போதும். வளர்ப்பது கஷ்டத்துக்காக அல்ல, அந்த 4 பிள்ளைகளையும் பெற்றால் இப்போ இருக்கக்கூடிய வருமானத்துக்கு, இப்போ இருக்கக்கூடிய செலவுகளுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகவே அவர்கள் செய்தார்கள். இது உண்மை. நீங்கள் சொன்னது போல் 3 வேளை சாப்பாட்டை 2 வேளையாக தியாகம் பண்ணி 1 வேளை மட்டும் சாப்பிடுகிற அப்பா அம்மார்கள் பல பேர் இருக்கிறார்கள். அந்த பின்னணியிலே நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தமான ஒரு வரியிலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. பல பேர் வீடுகளை வேண்டுகின்ற பொழுது கடன் பெற்றுத்தான் வீடு வேண்டுவார்கள். சொந்தமாக காசு கொடுத்து வீடு வேண்டுவதை விட கடனுக்கு தான் வீடு வேண்டுகிறார்கள். கடனுக்கு வீடு வேண்டுகின்ற பொழுது இந்த இம்ப்யூட்டல் ரெண்டல் இன்கம், இந்த டேக்ஸ் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இப்போ நான் ஒரு கடனுக்கு தான் வேண்டுகிறேன் வீடு, காசு கொடுத்து வேண்டவில்லை. இப்போ இதை எவ்வாறு கணக்கிடுவார்கள்? நேர்களை நீங்களும் அழைப்பலாம் 2838582828418419. அது நல்ல ஒரு கேள்வி ராகேஷ். மற்ற கண்ட்ரீஸில் கடன் எடுத்த அந்த மார்ட்கேஜ் பேமெண்ட்ஸ் கேபிட்டல் ஆல்சோ டிடக்ட் பண்ணலாம். இங்கே அப்படி இருக்கு இல்லை. சரியா, சில இடங்களில் கொஞ்சம் நேரம் கொடுத்தவங்க இப்போ இல்லை. அந்த கேள்வியும் வரும். அதுக்கு பதில் தெரியாதா? இப்போ அது ஒன்றும் சொல்லி இல்லை, கடன் எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி இல்லை. அப்படி எடுக்க போகிறதாயும் இல்லை. என்ன இப்போ நீங்கள் விடுங்க, இப்போ நீங்கள் இப்போவே லோன் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், வீடு உங்களோட ஓன் வீட்டுக்கு, அதுக்கு அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் கழிக்கலாம். அந்த லோன் ரீபேமெண்ட் கழிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கழிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரெண்ட் இருந்தால் கழிக்கலாம். அல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் கழிக்கிற கஷ்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இருக்கணும், அப்போ தான் ரெண்ட் கழிக்கலாம். இப்போ சில வீடுகள் மிஸ்டர் கஜேந்திரன் அவர்களே இன்கம் இல்லாமல் தான் நாங்கள் கட்டுகிறோம். 2வது வீடு மகளுக்கு சீதனம் கொடுக்கறதுக்காக ஒரு வீடு கட்டுகிறோம். அதுக்கு நீங்கள் கடன் எடுத்தீங்கள் என்றால் அந்த கடன் கழிக்க இயலாது. வட்டியும் கழிக்க இயலாது. இன்கம் இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வட்டி கழிக்கலாம். இந்த வட்டியில் நீங்கள் பிஸ்னஸில் போட்டு அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டு ப்ரொடியூஸ் இன்கம், பிஸ்னஸ் இன்கமோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். 3 மாறான இன்கம் இருக்குது: எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வேலை செய்தால், பிஸ்னஸ் செய்தால் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுண்டா ரெண்ட் இன்கம், டிபாசிட் இன்கம், இன்ட்ரெஸ்ட். அதுகளுக்கு எக்ஸ்பென்சஸ் எடுத்தால் கழிக்கலாம். சரி, அதை ஓன் பண்ணுறதுக்கு எடுத்து கழிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்கம் யூ கேன் டிடக்ட். அல்லாட்டி கழிக்கலாம். ஆனபடியால் அந்த பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டி டு பே, அதாவது உங்களுக்கு தகுதியாக இருக்கணும். ஏர்ன்ட் இன்கத்தில் தான் எனக்கு டேக்ஸ் கட்ட வேணும். அன்ஏர்ன்ட் இன்கத்தில், அன்ரியலைஸ்ட் இன்கத்தில் டேக்ஸ் கட்ட இயலாது. இது திரும்பி அதுக்கு வரும். ஏர்ன்ட் இன்கம் நாங்கள் அந்த இன்கம் டேக்ஸுண்டா உழைச்ச காசில் தான் கட்ட வேணும். எவ்வளோ உனக்கு கையில் வருவதோ அதில் தான் கட்ட வேணும். கையில் வர்றது வரி போகும், லோன் போனால் அதுக்கு கழிக்க தானே வேணும். டெவலப் கண்ட்ரிஸ் கழிக்கிறவங்க. சரியா, நாங்கள் கழிக்கிறே இல்லை, எங்களுக்கு கூட வரி வேணும். அப்போ அதுவும் ஒரு காசு. இப்போ இன்கமே இல்லாமல் கழிக்க விட மாட்டினேன். இப்போ இன்கம் உண்மைக்கு இம்ப்யூட்டடாக இருந்தால் இம்ப்யூட்டட் டிடக்ஷன்ஸ் விட வேணும். சரியாக ஃபேராக செய்கிறேன்டா விட வேணும். அப்படி விட போகிறதா நான் நினைக்கல. ஓகே, இந்த இடத்திலே எங்களை பொறுத்தவரையும் தமிழாக்களை பொறுத்தவரையும் வெளிநாட்டிலே பல பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து ஒரு வீட்டை இங்கே வேண்டி விடுவார்கள். தாங்கள் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த வீடுகளில் தான் போயிருக்க வேண்டும் என்று. இப்போ இவர்கள் வீடு பயன்படுத்தப்படாமல் வெறுமனே ஒரு தொடர் மாடி வீட்டிலே 2 வீடுகளோ 3 வீடுகளோ இருக்குது.
இப்போ இந்த நிலப்பாட்டிலே என்ன சிக்கல் வரப்போகிறது எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த டேக்ஸ் வருகின்றதன் காரணமாக அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும்? இப்படி ஆக்கள் வீட்டை வேண்டி ரெண்ட் பண்ணாமல் சும்மா வச்சிருக்கணும்டா அவனுக்கு வசதி இருக்குதான் இருக்கின்ற ஆனபடி அவனை டேக்ஸ் அடிக்கலாம். அவனுக்கு வசதி இருந்தால் டேக்ஸ் அடிக்கலாம். ஏன்னா வீட்டை வேண்டி ஏன் சும்மா பூட்டி வச்சிருக்கிறேன் ரெண்ட் தான் ரெண்ட் கட்ட வேணும். அப்படியான ஆக்களுக்கு அடிக்கலாம்னு தான் எந்த நியாயமான விடயம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு பின்விளைவும் வரப்போகிறது. தொடர்ச்சியாகவே பேச அதால் அவங்க வேண்டாமலும் விடலாம். அது சம்பந்தமாக பேச போகிறோம். இப்பொழுது ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் வாழ்த்துக்கள். நல்லூர் பூவேந்தன். சரி, சொல்லுங்க ஐயா. இப்பொழுது இந்த டின் நம்பருக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாடி குற்றம் வந்து நாங்கள் அவசரப்பட்டு எல்லாரும் வாங்கினோம். எனக்கும் வந்துட்டுது. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்காமல் இப்ப அபராதம் இப்ப டின் நம்பர் எடுக்க அடிக்கண்டு கொடுத்தவே டேக்ஸ் கட்ட சொல்லி நிக்கிறோம். அது நியாயமா? இல்ல. ஒன்று. ரெண்டாவது, இந்த வீடுகள்ல நாங்கள் கொழும்புல வாங்கினாலும் எங்க வாங்கினாலும் முனிசிபலுக்கு டேக்ஸ் கட்டுறோம். வீட்டு வரி தானே கட்டுறோம். சோழ வரி என்றது பிறகு ஏன் அந்த இன்னும் மற்ற வரியை கட்ட வேணும்? சட்டத்துல இருக்கா? எங்களை யாழ்ப்பாண தேச வளமையில அது இல்லை. ரெண்டாவது, எங்களுக்கு வயல்கள் நிறைய இருக்கின்றன யாழ்ப்பாணத்திலேயோ எங்கேயோ. விளையாத வயல்களுக்கும் தோட்டக்காணிகளுக்கும் டேக்ஸ் கட்டணும் வீட்டு வரி. இந்த சட்டம் எங்கே இருக்கின்றது? எங்களை யாழ்ப்பாண தேச வளமை சட்டத்தில் இதுகள் இல்லை. மற்றது கோயில்கள் நிறைய இருக்கின்றன. கோயில்களில் நிறைய கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அது எந்த கோயில் என்றாலும் திருவிழாக்களை பாருங்கள். அவர்களிடம் டேக்ஸ் எடுக்கிறார்களா? இல்லை. ஏழை மக்கள் குடிசைகளத்தில் இருக்கின்றது. வேடுவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? குடிசைகள்காரர்கள் எங்கே அந்த வீட்டுக்கு காசு கட்ட முடியும்? நாட்கூலிக்கு போறவருக்கு, கள்ளிக்கு போறவருக்கு, தேங்காய் பிடிக்கிறவருக்கு எங்கே இதை கட்ட முடியும்? சார் சொல்லுங்க. சரி, நன்றி பூதன் ஐயா. உங்களுடைய கேள்வி விளங்குகிறது திரு கஜேந்திரன் அவர்களே. ஐயா, நீங்கள் கேட்ட விடயங்கள் திறமான விடயங்கள். முதல் கேட்டீங்கள் டின் என்று சொன்ன ஐயா டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது முதல் இது இந்த டின் நீங்கள் ஒரு டாக்ஸ் பேயராக இருந்தால் தான் ஓப்பன் பண்ண வேணும். அல்லாட்டி அந்த ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதான் முதல்ல எல்லாரும் ஓப்பன் பண்ண வேணும்ன்ட்டு இப்போ விட்டுட்டினி அதை. சரியோ, சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணல, ரிட்டர்ன்ஸ் வருது. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க டின் அந்த அந்த ஃபீல்டை சரியாக ஃபில் பண்ணியிருந்தால் டின் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸை டைப் பண்ணியிருக்காட்டி உங்களுக்கு உண்மைக்கு ரிட்டர்ன் வரக்கூடாது. நீங்கள் அதை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும். இப்போ ரிட்டர்ன் வந்தால் உங்களுக்கு இன்கம் இல்லாட்டி 100,000 குறைவு இல்லாட்டி அல்லாட்டி அப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்து உங்களோட டேக்ஸில் அப்பீட் வெட்டுப்பட்டால் ரிட்டர்ன் கட்ட தேவையில்லை. நீங்கள் இப்போ டின் வந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன் கட்ட பண்ணி வரும். ஒன்றில் உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்தால் அல்லாட்டி ரெண்ட் இன்கம் இருந்தால் அல்லாட்டி பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் தான் கட்ட வேணும். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் டேக்ஸ் வட்டினால் நீங்கள் சொல்லலாம் ஐ எம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஐ டோன்ட் நீட் டு ஃபைல் அ ரிட்டர்ன், நான் கட்ட தேவை. அந்த கேள்விக்கு சரியா விட மற்ற என்ன கேட்டவர் சொன்னார் இந்த சோலை தனக்கு வயல்கள் இருக்கிறது. வயல்களுக்கு இந்த இம்ப்யூட்டட் டேக்ஸ் இல்லை. ரெசிடென்சஸுக்கு தான், வீட்டுகளுக்கு தான் இந்த இம்ப்யூட்டட். ஏற்கனவே சோலை வரி ஒன்று நாங்கள் கட்டுகிறோம் தான். அது சரி, டபுள் டாக்ஸேஷனும் வருது. அப்போ அது சில அந்த சோலை வரி எடுத்துடுவார்களோ? சீ அது முனிசிபாலிட்டி எடுக்கிறது. அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை, அது முனிசிபல் கவுன்சில்ஸ் எடுக்கிறது. அதுக்கு மேலால வரப்போகுது. சோலை வரப்போகுது டபுள் டாக்ஸேஷனாக வரும். சோலை வரி ஏன் குறைவாக இருக்குன்னா அதுவும் ஒரு இம்ப்யூட்டட் டேக்ஸ் மறக்காங்க. ஏன் அது குறைவாக இருக்குன்னா அது இப்போ பார்க்குற இந்த லேண்டு எக்ஸ்டென்ட்டும் வீட்டு எக்ஸ்டென்ட்டும் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன் இங்கே இருக்கிற அங்கே இருந்து பார்க்குறீங்களா. அதான் வீடாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் கூட. இப்போ இது என்னென்றால் இம்ப்யூட் பண்ண போது ரெண்ட்டை அப்படி இருந்தால் எவ்வளோ ரெண்ட் உழைப்பேன். சரி, அதுதான் இப்போ கூட வரப்போகுது. இப்போ வேல்யூவேஷன் ப்ராப்ளம்ஸும் பெரும் இதால் கட்டாயம் வேறு. என்ன இப்போ ஒரு ரோட்டிலேயே முன்னுக்கு இருக்கிற இடம் கூடவே இருக்கும், பின்னுக்கு இருக்கிற இடம் குறைவாக இருக்கும். நீ சொல்லலை இந்த வெள்ளவத்தையில் பம்பளை பிட்டியை உண்டு மானிப்ப எங்கேண்டாலும் எல்லாரும் இந்த ஒரு ரேட்டு உண்டு, ஒவ்வொரு மாறும். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் இது வேல்யூவேஷன் என்றால் சப்ஜெக்டிவ், சரியாக சொல்லலாது. சும்மா ஒரு மட்டுக்கு தானே சொல்கிற, மட்டுக்கு சொல்லிக்கெல்லாம் மாறுபடும் தானே.
அப்போ உனக்கு ப்ராப்ளம் இருந்தால் நீ எல்லாம் அப்பீல் பண்ணோன்னு தான் சின்ன ஆக்களுக்கு கஷ்டம். இப்போ நீங்கள் சொன்ன பொழுது ஒரு நியாயமான விடயம். நாங்கள் சில வீடுகளை வேண்டுகின்ற பொழுது மாடி வீட்டிலே ஒரு தொடர் மாடி வீட்டை பார்ப்பேன். முதலாம் மாடி 2ஆம் மாடிக்கு வேண்டுகின்ற பொழுது விலை கொஞ்சம் குறைவு, 7ஆம் மாடி 8ஆம் மாடினா விலை கொஞ்சம் கூட. இப்போ இந்த வேல்யூவேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வேல்யூவர் வந்து முதலாம் மாடி குறைவான வேல்யூவேஷனையும் 8ஆம் மாடி கூட செய்து பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று வரப்போகுது. அந்த ரெஜிஸ்டர் ஒரு அத்தாரிட்டி தான் செய்ய போகுது. நார்மலி வேல்யூவேஷன் செய்கிறது வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த முறை அப்படி சொல்லி இல்லை. இந்த ஒரு அத்தாரிட்டி என்ன அத்தாரிட்டி செய்ய போகுதுன்னு சொல்லல வேல்யூவேஷன். அது அந்த அத்தாரிட்டி செய்கிற வேல்யூவேஷனை வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க, இன்லண்ட் ரெவன்யூ கொடுக்க போகிறாங்க, லேண்ட் ரெஜிஸ்ட்ரி கொடுக்க போகிறாங்க, மக்களும் கொடுக்க போகிறாங்க. சரியோ? அதில் சில பேருக்கு குறைவாக இருக்கலாம், சில பேருக்கு சரியான கூடவாக இருக்கலாம். அந்த வேல்யூவேஷன் கூடவன் இருக்கான், கட்ட போட்டு கஷ்டப்பட்டு வந்தானே, கட்ட இயலாது. கட்டாட்டி அதுக்கு ஒரு டிஸ்பியூட் பேர் வழங்குது. வேல்யூவேஷனில் டேக்ஸ் பண்ண போனால் டிஸ்பியூட். ஓன்ட் இன்கம் உழைச்ச காசில் தான் டேக்ஸ் கட்ட வேணும். இப்போ சொல்கிறது நியாயமான ஒரு விடயம். எனக்கு தெரிந்த ஒரு வயதான அம்மா கொழும்பிலே பிரதானமான இடத்திலே மிகப்பெரிய ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வீடு கிட்டத்தட்ட 65-70 வருடம் பழமையான நிகழ்காலத்திலே மிகப்பெரிய வேல்யூ இருக்கக்கூடிய வீடு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வருமானமோ சாதாரணமாக பென்ஷன் வருமானம் தான். அந்த காலத்தில் இப்பொழுது நாங்கள் ஒரு 40 வருடங்களுக்கு முதலே 50 வருடத்துக்கு முதலே கிடைத்த வீடு அதே மாதிரி வைத்திருக்கிறார். ஆனால் 40,000மோ 50,000 தான் அவருக்கு பென்ஷன் வருமானம் வருகிறது. இப்போ இந்த அம்மா என்ன செய்ய முடியும்? என்ன செய்கிற வந்து இப்போ இந்த ஐயா கேட்ட ஒரு தேச வளமே இருக்குன்னு தானே. அந்த நீதி இந்த கண்ட்ரிக்கு லா வந்தால் அந்த லா ஃபாலோ பண்ணோம். தேச வளமாக லா இருக்குது. அது அங்கே யாழ்ப்பாண தாக்கலுக்கு அது அவன் சொத்து அதுகளுக்கு போகிறதுக்கு மாதிரி தான் அந்த தேச வளமை. ஆனால் இந்த லா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா இப்போ நீதி இல்லை, ஆனால் நீதி கொண்டு வந்தாங்களா ஃபாலோ பண்ண வேண்டி தானே வரும். ஃபாலோ பண்ண அதை எப்படி செய்யலாம்? இந்த 40,000 வருமானம் வரக்கூடிய ஒரு அம்மாவுக்கு, அது அம்மாவுக்கு இல்லை எல்லாருக்கும். உங்களுக்கு சம்பளம் 150 ரூபான்னு சொல்லுங்க, 150,000. உங்களுக்கு ரெண்ட் ஒன்று 200,000 போட்டால் 3,000 ரெண்ட் 50,000 ஆக போகுது. 3,000 டேக்ஸ் மாதம் 50,000 ஆகும். சரியோ? 200,000 65,000 ஆகும். அப்போ உங்களுக்கு 150,000 தான் சம்பளம். இப்போ 3,000 தான் டேக்ஸ் கட்டினா நீங்கள். இப்போ 50,000 கட்ட போகிறீங்க, 60,000 கட்ட, அதே 150,000 அதே கதை தான் நீங்கள் சொல்லிங்க. இந்த அம்மாவுக்கு இப்படி கணப்பேரிட்டே இருக்குது. பேரண்ட்ஸில் இருந்து வந்த ப்ராப்பர்ட்டிஸ் சரியா, அது தங்களுக்கு வீட்டிலே இருக்கின. அந்த வீட்டுக்கு எக்ஸாம் பண்ணால் சரி. ஆனால் சில பேருக்கு ஒரு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ண அப்புறம் ஏன்டா சில வீடு பெருமதி கூட, லேண்ட் கூட, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண அதுவும் நியாயம் இல்லை தானே. இல்லை, சில பேருடைய பெரிய பணக்காரர்களுடைய வீட்டினுடைய பெருமதி, ஒரு வீடின் பெருமதி 1 பில்லியன் இருக்கிறது. குறைச்ச கணக்கு அதை எக்ஸாம் பண்ணி விட்டால் அது புள்ள தானே. அது முக்கியமான நபர்கள் சில நேரம் அதில் பயன் பெறுவார்கள். ஒரு வீடு எக்ஸெக்ட் பண்ணுற பிள்ளையா இருக்கு. ஆனப்படியே ஒரு த்ரெஷோல்ட் போடுவாங்கள்ட்ட தான் நான் நிற்கிறேன். நீ ஒரு வீடு இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு போனால் இந்த ஏரியாவுக்கு 50 மில்லியன், யாழ்ப்பாணத்தில் குறைவு, மற்ற இடங்களில் கூட என்று போடுறாங்களோ தெரியா. போடுறேன்னா இவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்ஸாக இருக்கும். சும்மா ஒரே அடியாக போட்டாங்க. இப்போ இந்த உங்களோட டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் 100,000. உங்களுக்கு கொழும்புல இருந்தாலும் 100,000, யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் 100,000, 50,000. ஆனால் உங்களுக்கு செலவு மாறும் தானே. யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவு ஹம்பாந்தோட்டெல்லாம் செலவு குறைவாக இருக்கலாம், இங்கே செலவு கூட. ஆனால் எல்லாருக்கும் உண்டு தான். அப்படி தான் கொண்டு வருவாங்க வந்தாலும். 2 வருடங்களுக்கோ 3 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினுடைய வினைத்திறனை அதிகரிக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிதான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள். ரெமிஸ், அதாவது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லுகிற ரெமிஸ் என்ற ஒரு சிஸ்டம். அந்த ரெமிஸ் என்ற ஒரு சிஸ்டத்தின் மூலமாக பெரிய அளவு பயனை பெற வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். பெரிய அளவு தொகை, நினைக்க 10 பில்லியனுக்கு மேலதிகமான முதலீடு அதிலே இடப்பட்டிருந்தது. அது இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறதா? அந்த ரெமிஸ் என்ற சிஸ்டம் இன்லேண்ட் ரெவென்யூவில் பயன்பாட்டில் இருக்கிறதா? நல்ல கேள்வி ராகேஷ். இது ரெமிஸ் இல்லை, இதுக்கு முதலே கம்ப்யூட்டரைசேஷன் என்று வந்தது, மாடர்னைசேஷன் வந்தது. முந்தைய எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மேனுவல். ஸோ இப்போ டெக்னாலஜியோட மாடர்னைசேஷன், கம்ப்யூட்டரைசேஷன், கடைசியாக ரெமிஸ், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தின் படி ஒரு இந்த டேக்ஸுக்கு உங்களோட ஃபைல் அசஸர்ஸ் இல்லை. ஏதாவது விடயம் பார்க்கணும்னா ஒர்க் ஸ்டேஷன் க்ரியேட் பண்ணும். அந்த டெக்னாலஜி தான் க்ரியேட் பண்ணும்.
ஒருவேளை உங்களோட நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா அதில் எடுக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வேணுமோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெக்னாலஜி தான் போவோம். அவர் ஒரு ஆஃபீஸரை போடுவார். அந்த ஆஃபீஸர் அந்த வேலையை பார்த்துட்டு அவளாந்தான். டிபார்ட்மெண்ட் இருந்தாக்கள் அதை செய்ய விட இல்லை. அப்படி போனால் அவருக்கு ஃபைல் இல்லையே, கண்ட்ரோல் இல்லையே, கள்ள விளையாட்டுகள் செய்ய இயலாதே. சரி, விட மாட்டேன்னுட்டாங்க. தென் இந்த ஆடிட்டும் அந்த ரிஸ்க் பேஸ்ட் ஆடிட்டு டெக்னாலஜி அதெல்லாம் இது எங்கட மற்ற ஊரில் மற்ற கண்ட்ரிஸ்லையும் இருக்குது. அது செய்ய விடையில்லை. மற்றது அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போடுவாங்க. சரியோ, அந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு வழி பார்த்து வைக்கல. அப்போ லா மாறேக்க மாறும் சிஸ்டம். அப்போ இப்போ ரமீஸில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் புள்ளையாக இருக்குது. இப்போ சொன்னாங்க 980 பில்லியன் அவுட்ஸ்டாண்டிங்ண்டு பார்லிமெண்ட்லேயும் பெருசாக காய்ச்சாங்க, 1 ட்ரில்லியனுக்கிட்ட. அப்படி அவுட்ஸ்டாண்டிங் இல்லை. இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் நம்பர்ஸ் புல. சரி, ஆனபடியாக அது விழுது. இப்போ ரமீஸ் 3.0 வரப்போகுது. இது எல்லாம் ஏன் நடக்குது இல்லைன்னு தெரிய வேணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் முடியலைங்க எங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும் ப்ராப்ளம்ஸுக்கு. ஆனால் அங்கே போகிறோம் இல்லை. ஏன் போகிறோம் இல்லைன்னு நீங்கள் கேட்கணும். சின்ன சின்ன சிம்பிளான வேலையே நடக்குது இல்லை. ஏன்? ஊழல் எல்லா இடத்துலையும் எல்லாம் நீ சைன் பண்ணுறன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது? சரியோ, அந்த கல்ச்சர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் சில வழிகளிலே சில நேரங்களிலே அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வரணும் என்று சொல்வதை தாண்டி எங்களுடைய மக்களும் பல பேர் இதுக்கு பழகிவிட்டார்கள். நாங்களும் இப்பொழுது நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா இருந்தால் எனக்கு ஏதாவது என்ன கிடைக்கும் என்று பார்க்க வழிக்கிடுகின்ற பொழுது ஊழல் இயற்கையாகவே வந்து விடுகிறது. அவை திருடனாக பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்ற அடிப்படையிலே சில ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஞானம் பிறக்க வேண்டும் எங்கள் மக்கள் மத்தியிலே. இவையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த வேல்யூவர்ஸ் கட்டாயமாக தேவை. இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் சொத்துக்கள் இருக்கிறது, 5 மில்லியன் வீடுகள் இருக்கிறது. 5 மில்லியன் வீடுகளுக்கும் ஒரு வேல்யூவேஷன் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். எங்கள் நாட்டிலே போதிய அளவு ஆளணி இருக்கிறதா இந்த வேல்யூவேஷன், அதாவது இந்த ரெண்டல் இம்ப்யூட்டட் டேக்ஸை கொண்டு வருவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் எங்கள் நாட்டில் இருக்கிறதா? எனக்கு அந்த வடிவ சொல்லலாம் இருக்கிற இல்லைன்னு. ஆனால் இருக்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் இது ஒரு புது விஷயம்தானே. ஆனால் இப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் வேல்யூ செய்ய போகுது. இன்டர்ன் ரிப்போர்ட் ஆகஸ்ட்டில் வர வேணும், அடுத்த மாதம்னு தான் சொல்லியிருக்கு. மார்ச்சில் ஃபைனல் ரிப்போர்ட், இந்த லா ஏப்ரலேருந்து வர வேணும். அந்த IMF ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு முன்னம் அந்த 2025 ரெவன்யூ வரி ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் நீதியை கொண்டு வரணும். நினைக்கல அது நடக்கலாம்ண்டு. ஆனால் அப்படி தான் இருக்குது. சரியா? ஆனால் இது எல்லாம் கவர்மெண்ட் தான் செய்ய வேணும். ஆனால் செய்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண போகிறதும் இல்லை தானே. அப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வேணுமெண்டா ரெண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூவர்ட்டு போடணும். அப்போ போயக்கத்தான் நீ வேல்யூவர் குறைவு. உங்களுக்கு நார்மலாக செய்கிறதுக்கே வேல்யூவேஷன் குறைவு. நீங்கள் லெவலுக்கு போனால் வேல்யூவேஷனுக்கு காசு கொடுக்கணும். அதில் ஒரு டிஸ்பியூட் வந்துண்டா அவங்க கவர்மெண்ட் வேல்யூவேஷன் செல்லுது 2 லட்சம் உண்டா, உங்கள்கிட்ட நீங்கள் நிற்கிறீங்க 1 லட்சம் உண்டா. அப்போ 1 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு அதில் பிரச்சனை இருந்து சண்டை பிடிக்க போகிறீங்களாண்டா அப்பீல் பண்ணணும். அதெல்லாம் கஷ்டம்தானே. இந்த காசு பெரிய ஆட்களுக்கு வேறு கதை, வறுமையான ஆளுக்கு கஷ்டம் தான். இப்போ சர்வதேச நாடுகளே பார்த்தால் திரு கஜேந்திரன் அவர்களே, வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே அவர்களுடைய எங்களுடைய NIC நம்பர் மாதிரி அவர்களுடைய இன்சூரன்ஸ் நம்பரை சிஸ்டத்தை டைப் பண்ணினால் அவருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது, என்னென்ன அசெட்ஸ் இருக்கிறது எல்லாம் ஒரேடியாக வரும். ஆகவே ஒரு சொத்தை வேண்டார், ஒருவர் அண்மையில் ஒரு வீடு வேண்டிக்காருன்னா அந்த என்ன விலைக்கு வேண்டினார் என்பது கூட வரும். ஆகவே ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன வேல்யூ என்பது ஒரு கண் பார்வை எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு நடைமுறையை எங்கள் நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய எண்ணப்பாங்கில் எவ்வளவு படுத்துறது நல்லா எவ்வளோ காலம் எடுக்கும்? அது நீங்கள் உங்களோட பொலிட்டீஷியன்ஸ் தான் கேட்கணும். காசு இருக்கா இல்லாட்டி அவங்க விடுவாங்களா இதுதான் கேட்கணும். ஏனென்றால் நடக்கிறது நல்லா நடக்குது. ஆனால் நடக்க விடுவினியோ தெரியாது என்ற பல பேருக்கு அதனால் பல சிக்கல்கள் இருக்கிறது. டெக்னாலஜி வந்ததுன்றால் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாட்டி கரப்ஷன் குறையும். சரிம்மா? டெக்னாலஜி இப்போ நீங்கள் எல்லாம் டெக்னாலஜி போட்டு செய்தால் நீங்கள் சரிப்புல இல்லை, சரிப்புல கொஞ்சத்துக்கு இருக்கும்.
மற்றதெல்லாம் மோஸ்ட் கணக்கு அப்ரூவலுக்கு டெக்னாலஜி போட்டால் கேட்குற வீடு எனக்கு கொடுத்து போகுது. இப்போ முந்தி வீசாக்கும், இப்போ டெக்னாலஜினால போடுறோம், அது டெக்னாலஜியே போகுது. சரியோ, நீ அது சரி செய்தால் இப்போ இங்கே ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒருவன் பார்ப்பான். உண்மை. இப்பொழுது ஒரு நேரம் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. அந்த டாக்ஸி சீட்டை போட்டு காய்ச்சிங்க. அதே போலன்னா நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இதே போலன்னா வெஹிக்கிள் வச்சிருக்கிறோம். லொரி ஒன்று இருக்கான்னா அதுவும் லீஸ் போட்டு தான் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இப்படித்தானே இன்கமிங் மாசம் வந்து 70,000 இன்கமிங் வந்தாலும் அண்ணா சொல்ற போல எங்க குடும்ப செலவையும் பார்த்துக்கிட்டு இந்த போசாக்கான உணவு சரியா பிள்ளைங்க வாங்கி கொடுத்துக்கே இல்ல. ஏன்னா அதுல இருந்தா இப்ப கமையில இருக்கிற சுட்டியா இந்த கவர்மெண்டால கிடைக்கிற எங்களுக்கு இன்கமிங் கூட கொடுக்க மாட்டோம். வெஹிக்கிள் வச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்க லீஸ் கட்டணும், அதை வர ரிப்பேரிங் செஞ்சுக்கணும், அப்படிலாம் செஞ்சுட்டு போகலன்னா எங்களுக்கு இந்த ஃபேமிலி ரன் பண்ணிக்க இல்லைன்னா. அப்ப அப்படி வரும்போது எங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டவும் ஏதாத்தானா. அது வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லிதான் யோசிக்கிறாங்க. வெஹிக்கிள் எப்படி வாங்கியிருக்கிறோம், அது மூலமா நாங்க பவுலிங் செஞ்சுதான் வாங்கியிருப்போம், அப்படி பிரச்சனைதான் வெஹிக்கிள் வாங்கியிருப்போம்னா. ஆமாம், அது அந்த பின்னணியே பார்க்குறார்கள் இல்லை. அதாவது கஷ்டத்தின் மத்தியில் ஒரு நகையை அடகு வைத்து தான் ஒரு வெஹிக்கிள் வடிருப்போம். அதில் பல ரிப்பேர் காஸ்ட் எல்லாம் வருது, பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது இவனுக்கு சொத்து இருக்குது, வெஹிக்கிள் இருக்கிறது, வரி காட்ட வேணும் என்ற அடிப்படையில் தான் பார்க்குறார்களே. இந்த வெஹிக்கிளுக்கு இந்த இம்ப்யூட்டட் ரெண்ட் இல்லை, இம்ப்யூட்டட் இல்லை, பொதுவாக ரெண்ட் இல்லை. வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் வரி கட்டுறது இல்லை, இன்கம் இருந்தால் தான் வரி கட்ட வேணும். செலவில் இருந்து அது வரி கட்டுறதுண்டு இல்லை. ஆனபடியால் இன்கம் வந்தால் வரி கட்ட வேணும். ஆனால் உங்களுக்கு வரி கட்டாமலேயே இன்கம் வராமலேயே வெஹிக்கிள் என்ன பிஸ்னஸுக்கெல்லாம் வீட்டுக்கு வைக்கிறேன்டா அது நீங்கள் பார்த்து தானே செய்ய வேணும். உங்களுக்கு என்ன ஏழுமோ செய்ய வேணும். சரி, நீங்கள் பிஸ்னஸ் இப்போ இந்த எங்களோட இந்த லீஸ் ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ குறையுது, முந்தி கூடவே இருந்தது. இப்போ கணக்க பிஸ்னஸஸ் சின்ன சின்ன பிஸ்னஸஸ் மூடுபட்டுருக்கு. ஏனெண்டா நடத்த எல்லாமே இருக்குது, அவளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூடி இருக்குது. ஏண்டா நான் முதல் சொன்ன மாதிரி வீதங்கள் கூடி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி புத்தியாக பார்க்க வேணும். ஆனால் இப்போ வருவின தானே எலெக்ஷன் டைம், சரியோ கேட்டு அவள் சொல்லி நான் உனக்கு இதை தாரேன் அது தாரேன்னு அப்படியே மாறாங்க. என்னை ஏமாந்து கொண்டு போனால் இப்படி தானே என்ன கூட கூட வரும். உங்களோட கையில் இருக்குது, உங்களோட சிவிஎம் உங்களோட கையில் இருக்குது. ஒருவரும் வந்து ஒன்றும் செய்ய போகிற இல்லை, உங்களுக்கு ஒருவனும் தரப்போகிற இல்லை. கவர்மெண்ட் நான் சும்மா தந்தா உங்கள்கிட்ட எடுத்து தான் தெரியினேன். சரியா, ஏதாவது தந்தா அது உங்களோட காசு தான், அவையோட காசு இல்லை. கொடுத்தீங்களோ எடுத்தீங்களோ கூட கொடுக்க வேணும். சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் ஒருவன் பிப்பாக்கெட் எடுத்தவன். அப்போ அந்த மனுஷன்ட்ட காசு இல்லை. அவன் கண்டக்டர் வரைக்க காசு இல்லை. அப்போ அவனுக்கு பண்ணி எல்லாரும் வேணுன்னு பஸ்ஸில் காசு இல்லாமல் வந்திருக்குன்னு பிப்பாக்கெட் அடித்தவன் சொன்னான். சரி அவன் பாவம் இந்த பஸ் காசு. அப்போ அவன் கும்பிட்டு நீ தான் இந்த கடவுள், மற்றவங்களும் கும்பிட்டாங்க. இப்படி போக போக கூட பிப்பாக்கெட்ஸ் வந்துட்டாங்க. சரியா, கூட பேர் கும்பிடுறாங்க. பே கட்டக்கூடாது உடம்புல, விளங்குதா? அதுதான் நடக்குது இந்த கண்ட்ரியில் நடக்குது. எங்கள்கிட்ட இருந்து காசை எடுத்து எங்களுக்கே அதை தரும். உங்கள்கிட்ட இருந்து 100 எடுத்துட்டு 50 சென்ட் தருவாங்க. வவுனியாவிலேயே ஒரு குடும்பம், திரு கஜேந்திரன் அவர்களே, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சர்வதேச பாடசாலையிலே 2 பிள்ளைகளையும் படிப்பித்து கொண்டிருக்கிற அம்மா அப்பா. அண்மை காலங்களிலே அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சுகமில்லை, இருதயம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அந்த பிள்ளைக்கு தேவையான மருத்துவ வசதிகளை தனியார் வைத்தியசாலையிலே தான் செய்ய வேண்டி வந்தது. மிகப்பெரிய அளவு லட்சக்கணக்கிலே மில்லியன் கணக்கிலே செலவுகள் ஏற்பட்டது. மாதாந்த வருமானம் அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வருமானம் வருகிறது. ஆனால் இந்த 2 பிள்ளைகளையும் பாடசாலைக்கு அனுப்பி அந்த பிள்ளையினுடைய இருதய வைத்திய சிகிச்சைகளுக்கு செலவு செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 தான் மிகுதியாக இந்த குடும்பத்திடம் இருக்கிறது. ஆனால் அந்த 3,60,000 ரூபாவுக்கு அவர் வரி செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அப்படி செலுத்தின பிறகு பார்த்தால் கையிலே மிக மிக குறைவான பணம் தான் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சில நேரங்களிலே கழிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்திருக்கும். இதனால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய 2 பிள்ளைகளையுமே சர்வதேச பாடசாலையிலே படிப்பதை நிப்பாட்டி விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக கீழ்நிலையில் ஒரு பாடசாலையின் கீழ்நிலை என்று சொல்ல முடியாது, கொஞ்சம் வருமானம் பின்தங்கிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடசாலையிலே கொண்டு சேர்த்து விட்டார்.
முதலாவதாக எதை தியாகம் பண்ணுகிறார்கள், எதை தியாகம் பண்ணக்கூடாதோ அதை தியாகம் பண்ணுகிறார்கள், கல்வியை. இதுதான் எங்களுடைய யதார்த்த நிலையாக இருக்கிறது. இது ஒரு குடும்பத்தின் கதை இல்லை தான், அதிகமாக எல்லா குடும்பத்தின் கதை. சரியோ, நீங்கள் 350,000 சொன்னீங்க, 150,000 கேசஸ் இருக்குது, 500,000 கேசஸ் இருக்குது, 1 million rupee கேசஸும் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற கேஸை விடுங்க, எல்லாருக்கும் கிட்டத்தட்ட உதே கதை தான், உதே கதை தான். ஆனபடியால் நீங்கள் கடைசியாக என்ன நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் கூடிட்டு 2, 3, 4 டைம்ஸ் கூடிட்டுது. ஆனால் உங்களோட இன்கம் அப்படி கூட இல்லை. சரியோ, உங்களோட இன்கம் அப்படி கூட இல்லை. ஆனபடியால் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, என்ன யூனோ ஏதோ ஒன்று தியாகம் பண்ணுறீங்க, இல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. காம்ப்ரமைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ், அது என்ன வேர்டு நியாயமற்ற தர்மமற்ற காம்ப்ரமைஸ்ன்னா நீங்கள் நல்ல படிக்கிறத விட்டுட்டு குறைஞ்சதில் படிக்கிறீங்க. சாப்பிட சாப்பிடாத விட்டு கொடுத்து அது சாக்ரிஃபைஸ். இது அது படிக்கிறீங்க, ஆனால் ஒரு குறைஞ்ச நிலையில் படிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சத்தாது இல்லை, வயிற்று நிரப்புறதுக்கு சாப்பிட்றீங்க. சரியா, நல்ல ஷர்ட் போடுற இல்லை, சரியா, அது ஏதோ ஒரு ஷர்ட்டை போடுறீங்க, ஏதோ ஷர்ட்டை போடுறோம். இப்படித்தான் போகிறது. இதெல்லாம் கதை, எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலதிகமாக கடந்த மாதம் இந்த புதுதாக அந்த இம்ப்யூட்டட் டேக்ஸையும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனப்பயம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. ஒரு கொஞ்சம் ஒரு அளவு திருப்தி, ஒரு வீடு இருந்தால் அதுக்கு பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையிலே ஒரு திருப்தி பல பேருக்கு, ஒரு வீட்டு பிரச்சனை இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த இம்ப்யூட்டட் டேக்ஸ் கொண்டு வந்ததன் பிறகு நகரப்புறங்களிலே தொடர்மாடி வீடுகளுடையதும் காணி கட்டிடத்தினுடைய விலைகளும் பாரிய அளவிலே வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது ஒரு தூர நோக்கு பார்வையை நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் முதலே சொன்னீங்கள் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்குண்டு. அது குறைஞ்சதுக்கு நியாயம் இருக்கு. என்னென்னா, முதல் வெல்த் டேக்ஸ் வாரண்டு இருந்தது, கிஃப்ட் டேக்ஸ் வாரண்டு இருந்தது, எஸ்டேட் டியூட்டி வாரண்டு இருந்தது. சரியா, இப்போ அதுகளோடு தான் இந்த விலையும் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த கதை இல்லை. இப்போ இருக்கிற ஒன்லி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. சரியோ, அது நல்ல. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேண்டி ரெண்ட்டு வீட்டில் வேண்டி இருந்தாலும் அது டேக்ஸ் கட்ட போகிறோன்னா சில நேரம் வேண்ட மாட்டான். என்னென்னா கட்டுறதுக்கு வழி இருக்காது, யோசிச்சு செய்ய வேணும். அதான் எனி சாக்ரிஃபைஸ். ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும்னா, முதல் வீடு வேணும், வீட்டு வேணும் தானே. மற்றது பார்க்குறதுனால வாகனம் கொண்டு வேணும். அதுக்கு தான் அவியல் உழைக்கிறதுன்னு சில நேரம். சரியோ, பிள்ளைகளை எடுக்கேட் பண்ண வேணும். அது பேசிக் நெசசிட்டிஸ் உங்களோட சீவியத்துக்கு. அதுக்கு வழி கட்ட வேணும். கவர்மெண்ட்டுண்டா அதுக்கு வழி கட்ட வேணும். இப்போ அது விடல தானே. சரியோ, ஆனபடியால் நீங்கள் யோசித்து செய்யுங்க. உங்களோட சீவியத்தை நான் சொல்கிறேன், யோசித்து செய்யுங்க. ஒருவரையும் கேட்கலாங்க. நீங்கள் மற்றவன்ட்டு கேளுங்க. அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். உங்களோட சிவிஎம், உங்களோட லைஃப் அண்ட் லைவ்லிஹுட், உங்களோட லைஃப் அண்ட் லைவ்லி, உங்களோட சிவிஎம்மும் உங்களோட லைஃபும் மற்ற ஆள்கிட்ட கையில் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதுதான் டெமோக்ரஸி. சரியா, அவங்க ஒரு நாள் தான் உங்களுக்கு ஓட், அவனுக்கு 5 வருஷத்துக்கு சுதந்திரம். ஒரு இறுதியாக ஒரு கேள்வி, இன்னும் நான் நினைக்கிறேன் 1 நிமிஷம் மட்டும் தான் இருக்கிறது நினைக்கிறேன். எங்களுக்கு வருமானம் இருக்கிறது, வருமான வரி கட்டுகிறோம், ஆனால் எங்களுக்கு செலவு எங்களுடைய வருமானத்தை விட கூட, அதனால் நான் வருமான வரி கட்ட மாட்டேன் என்று ஒருவர் நிலைப்பாடு எடுத்தால் சட்டத்துக்கு முன்னால் எவ்வாறு பார்க்கப்படும்? அது கட்டல. அது லா இருந்தால் கட்ட வேணும். கட்டாட்டி டிபார்ட்மெண்ட் அசஸ் பண்ணலாம், டேக்ஸ் ரிகவர் பண்ணலாம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணலாம், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் விற்கலாம். ஆனால் எங்களுடைய பின்னணியை பார்க்க மாட்டார்களா? இந்த குடும்பத்துக்கு 4 பிள்ளைகள், அது அவன் வேலை செய்கிறவன் நீதியில் இருக்கிறதானே பார்ப்பான். வேறு என்ன வேலை கள்ளம் செய்யலும்னாலும் செய்வான். அப்போ நீங்களும் கள்ளம் செய்கிறதுக்கு 2 பேர் வேணும், கை தட்டுறதுக்கு 2 கை தேவை. சரியா, ஆனபடியால் நீங்களும் யோசிச்சு செய்ய வேணும்.
அவை இப்படியும் ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. இது ஏன் நாங்கள் இன்றைய தினம் பேசினோம் என்று சொன்னால், கட்டாயமாகவே இந்த வரி என்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாகவும் வலியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு இதுவரை நேரமும் கலையகத்துக்கு வருகை தந்து இந்த வரி சம்பந்தமான விடயங்களையும், அதாவது ஒரே விடயம் சொன்னார், கட்டாயம் உங்களோட கையில் தான் இருக்கிறது, நீங்கள் சரியான வகையில் அதை பின்பற்ற வேண்டும், அதை சரியான வகையில் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும், தெரிவு செய்பவர்களை என்ற விடயம் சொல்லியிருந்தார். நன்றி திரு கஜேந்திரன் அவர்கள். நன்றி நன்றி. இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை நேரடி நிகழ்ச்சியாக மக்களுக்கு தேவையான, மக்களுடைய சவால் நிறைந்த விடயங்களை பேசுவதற்கான களமாக இந்த இன்ஃபார்மல் நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.